தமிழ்நாட்டில் 65,000 பேருக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய வகையில் 17,616 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீட்டு திட்டங்கள் இன்று தொடங்கப்பட உள்ளன. சென்னையில் இவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைப்பதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். ஒரு 19 நிறுவனங்களுக்கு இனாகரேஷன் இங்கே நேரடியாக அவங்க கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கே போயிட்டாங்க. அவங்க வேலைவாய்ப்பு வழங்கி அங்கே திட்டங்கள் தொடங்கப்பட்டு நாளை தொடங்கப்படவிருக்கின்றன. அதற்கான ஒட்டுமொத்த கூடுதல் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 17,616 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளுக்கான துவக்க விழா நாளைக்கு நடக்கவிருக்கிறது. ஏறத்தாழ 65,000 நபர்களுக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அதேபோல் ஜிம்ல கையெழுத்திடப்பட்டு தொடர்ச்சியா எல்லா கிளியரன்ஸும் பெறப்பட்டு இப்போ ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அதாவது அடிக்கல் நாட்டு விழா நாளை ஏறத்தாழ 51,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் நாளை நாம் இங்கே அடிக்கல் நாட்டு விழாவையும் இங்கே நடத்தவிருக்கிறோம். இது மிக மிக சிறப்பான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணம். பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக போலந்து மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இன்று புறப்படுகிறார். மேற்கு ஐரோப்பிய நாடான போலந்திற்கு 2 நாள் செல்லும் பிரதமர் அடுத்து அங்கிருந்து ரயிலில் 10 மணி நேரம் பயணித்து 23ஆம் தேதி யுக்ரைன் செல்கிறார். தலைநகர் கீவில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசும் பிரதமர் மோடி ரஷ்யாவுடன் நீடித்து வரும் போருக்கு அமைதியான தீர்வு காண்பது குறித்து ஆலோசிக்க உள்ளார். பிரதமரின் இந்த பயணம் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் பயணம் என வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. மோடி 3ஆம் முறை பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் பயணமாக கடந்த ஜூலை மாதம் ரஷ்யா சென்றார். இது அமெரிக்கா உள்ளிட்ட சில மேற்கத்திய நாடுகளின் விமர்சனத்தை சந்தித்தது. இந்நிலையில் பிரதமர் யுக்ரைன் செல்வது முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த ஜூன் மாதம் நடந்த G7 மாநாட்டில் மோடியை சந்தித்த ஜெலன்ஸ்கி யுக்ரைன் வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கு 9,200 இடங்களும், பிடிஎஸ் படிப்புக்கு 2,150 இடங்களும் உள்ளன. இவற்றில் சேர இந்த ஆண்டு 43,036 நபர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் இவர்களுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். அதில் பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியலில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ரஜினீஷ் 720க்கு 720 மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ரூபிகா 669 மதிப்பெண்ணுடன் முதலிடம் பிடித்துள்ளார். அரசு மையங்களில் நீட் தேர்வுக்கு படித்த மாணவர்கள் 4 பேர் முதல் 10 இடங்களுக்குள் இடம் பெற்றுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் கடந்த ஆண்டை விட 150 மாணவர்களுக்கு கூடுதலாக இடம் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். இன்று ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நாளை ஓமந்தூரார் மருத்துவமனை அரங்கில் நேரடியாக நடைபெறவுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமையால் மாணவி பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் படித்து வரும் பள்ளி 2 நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று திறக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் என்சிசி முகாம் என கூறி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் மாநிலமெங்கும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அந்த மாணவி படித்த பள்ளி 2 நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் திறக்கப்படுகிறது. அப்பள்ளி மாணவிகள் அச்சமடைந்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு கவுன்சிலிங் தர முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பள்ளிக் கல்வித்துறை சார்ந்த 4 ஆசிரியைகள் மாணவிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்க உள்ளனர். இதற்கிடையே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளியான சிவராமனுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் மருத்துவமனையில் காவல்துறை கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்றொரு குற்றவாளியான சுதாகர் தொடர்ந்து தேடப்பட்டு வருகிறார். மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் உள்ள பள்ளியில் குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டங்கள் வெடித்துள்ளன. ஒப்பந்த தூய்மை பணியாளர் ஒருவர் 4 வயது குழந்தைகள் இருவரிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து பத்லாபூரில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல இடங்களில் வன்முறைகள் அரங்கேறின. அரசு பேருந்துகளை போராட்டக்காரர்கள் சூறையாடியதால் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டனர். பத்லாபூர் ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்த முயன்ற காவல்துறையினர் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதற்கிடையே பள்ளி முதல்வர், வகுப்பாசிரியர் உள்ளிட்டோரை பணியிடை நீக்கம் செய்து தனியார் பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய தாமதம் செய்த சுபாதா ஷிடோலே என்ற காவலரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு போராட்டம் வெடித்துள்ள நிலையில் அம்மாநில ஆளுநர் டெல்லியில் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினார். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த சம்பவம் மேற்குவங்க அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சூழலில் மேற்குவங்க ஆளுநர் CV ஆனந்தபோஸ் டெல்லிக்கு திடீர் பயணம் மேற்கொண்டார். ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவர் சந்தித்து பேசினார். அப்போது மேற்கு வங்கத்தில் நிலவும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை குறித்து குடியரசுத் தலைவரிடம் ஆளுநர் CV ஆனந்தபோஸ் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து அவர் அறிக்கை அளிப்பார் என்றும் கூறப்படுகிறது. இளம்பெண்கள் தங்கள் பாலியல் தூண்டுதல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என பரிந்துரைத்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிராகரித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 18 வயது பூர்த்தியடையாத இளம்பெண்ணை இளைஞர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பான வழக்கை கடந்த ஆண்டு விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இளைஞரை வழக்கிலிருந்து விடுவித்ததோடு பாலியல் தூண்டல் உணர்ச்சியை இளம்பெண்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சர்ச்சைக்குரிய தீர்ப்பை வழங்கியது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதன் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நிராகரித்ததோடு இளைஞரை விடுதலை செய்த உத்தரவையும் ரத்து செய்தது. மேலும் வழக்கில் நீதிபதிகள் எவ்வாறு தீர்ப்புகளை எழுத வேண்டும் என்பது குறித்து விரிவான விளக்கங்களை தீர்ப்பில் வழங்கியுள்ளதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ் திரையுலகில் நடிகைகளுக்கு பாலியல் சீண்டல்களும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளும் செய்ய மிரட்டல்கள் உள்ளதாக நடிகை சனம் ஷெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தா மற்றும் கிருஷ்ணகிரி சம்பவங்களை கண்டித்து வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த நவீன நங்கையர் ஃபவுண்டேஷன் சார்பில் நடிகை சனம் ஷெட்டி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அனுமதி கேட்டு மனு அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடிகைகள் மட்டுமல்ல நடிகர்களும் இதுபோன்று பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்குது, இல்லன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். 2 நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்களே, அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், அப்பவே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கேயே அப்போவே சொல்லியிருக்கேன். பெண்களுக்கு, ஆக்ட்ரஸஸ்க்கு, அப்கமிங் ஆக்ட்ரஸ் மட்டும் இல்ல, ஆக்டர்ஸ் ஆர் ஆல்சோ ஃபேசிங். இது விமன் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, மென் ஆர் ஆல்சோ ஃபேசிங் செக்ஷுவல் அபியூஸ். இது செக்ஷுவல் அபியூஸ் விட இது ஒரு பவர் அபியூஸ். எம்பாக்ஸ் வைரஸ் பரவல் அச்சுறுத்தலை தொடர்ந்து தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தனர். தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் எம்பாக்ஸ் வைரஸ் பரவலை கண்காணித்து தடுப்பது, வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம், தொற்றுநோய் பரவல் தடுப்புக்கான தேசிய மையம் ஆகியவற்றுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் எம்பாக்ஸ் வைரஸ் பரவலை கண்காணித்து அவ்வப்போது ஆய்வுக் கூட்டங்களை நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் 8 பேருக்கு ஜிகா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான ஆனேக்கல் தாலுகாவிற்குட்பட்ட ஜிகனி மற்றும் ஹாராகத்தே பகுதியில் 6 பேருக்கு ஜிகா வைரஸ் இருப்பது பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அங்கு முகாமிட்ட மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வைரஸால் பாதிக்கப்பட்டோருக்கு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிவமோகா மாவட்டத்திலும் 2 ஜிகா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தொடர் தலைவலி, காய்ச்சல், கண் சிவந்து போவது, அலர்ஜி இருந்தால் உடனடியாக அருகில் இருக்கும் சுகாதார மையத்தை அணுகுமாறு பொதுமக்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் காசாவில் திடீரென மண்பாண்டங்களின் தேவை அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது வரை காசா மீது போர் தொடுத்து வருகிறது இஸ்ரேல் ராணுவம். வான்வழி மற்றும் தரைவழி மூலமாக நடத்தப்படும் தாக்குதலுக்கு இதுவரை 40,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மின்சாரம், மருத்துவம் என எந்தவித அடிப்படை வசதியும் இன்றி அந்த மக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் காசாவில் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் குளிர்ந்த நீரை பருகுவதற்காக பலர் மண்பாண்டங்களை வாங்குகின்றனர். இதனால் காசாவில் அதன் தேவை அதிகரித்துள்ளது. மின்சாரம் என்பதே இல்லாமல் போனதால் மண்பாண்டங்களை தேடிச் சென்று வாங்குவதாகவும் அனைத்தையும் இழந்து தாங்கள் பழைய காலத்திற்கு சென்று விட்டதாகவும் காசா மக்கள் வேதனையோடு கூறுகின்றனர்.
ஸ்பெயின் நாட்டில் வசித்த உலகிலேயே மிக அதிக வயதான பெண் காலமானார். 117 வயதான மரிய பிரான்ஸ் மொரேரா 1907ஆம் ஆண்டு கலிபோர்னியாவில் சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தார். 3 குழந்தைகளுக்கு தாயான அவர் தன் வாழ்நாளில் 2 உலகப் போர் மற்றும் ஸ்பானிய ஃப்ளூ, கொரோனா என 2 பெருந்தொற்று காலங்களை கடந்துள்ளார். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் மரிய பிரான்ஸ் உலகிலேயே மிக அதிக வயதான பெண் என்று அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் தூக்கத்திலேயே எந்த வலியுமின்றி காலமானதாகவும் அவர் விரும்பியபடி உயிரிழந்து விட்டதாகவும் மரிய பிரான்ஸின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மரிய பிரான்ஸின் மறைவை தொடர்ந்து 116 வயதான ஜப்பானைச் சேர்ந்த டொமிகா இடுகா தற்போது உலகின் மிக வயதான நபர் என்ற பட்டத்தை பெறுகிறார். விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து புதிய போஸ்டர்கள் வெளியாகியுள்ளன. மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இதில் த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகள் அசர்பைஜான் நாட்டில் படமாக்கப்பட்டன. இந்நிலையில் படத்திலிருந்து அடுத்தடுத்த போஸ்டர்களை படக்குழு வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் தற்போது கணேஷ் சரவணன், தாசரதி ஆகியோர் நடித்திருப்பதாக கூறி அவர்களின் முதல் தோற்றம் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து போஸ்டர்களை மட்டுமே வெளியிட்டு வரும் படக்குழு டீசர் போன்ற வீடியோக்களையும் ரிலீஸ் செய்ய வேண்டும் என ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு பணிகளில் நேரடியாக அதிகாரிகளை நியமிக்கும் அறிவிப்பு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. லேட்ரல் என்ட்ரி எனப்படும் நேரடி நியமனத்துக்கான நடைமுறையை நிறுத்தி வைக்கும்படி யுபிஎஸ்சி தலைவருக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சமூக நீதியை காக்கும் நடவடிக்கையாக நேரடி நியமன நடைமுறைக்கான விளம்பரம் ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். வேலைவாய்ப்புகளில் சமூக நீதியை நிலைநாட்ட இடஒதுக்கீடு அவசியம் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளதாக கூறியுள்ள அவர், சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் நேரடி நியமன நடைமுறை இருக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீடு இல்லாததால் நேரடி நியமன நடைமுறை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். நேரடி நியமனத்துக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதன் மூலம் ஓபிசி, பட்டியலின மக்களின் இடஒதுக்கீடு பறிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர். பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் லோக் ஜனசக்தி, பாமக ஆகிய கட்சிகளும் லேட்டரல் என்ட்ரி முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு பணிகளில் நேரடியாக அதிகாரிகளை நியமிக்கும் அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஜகவின் அனைத்து சதிகளையும் முறியடிப்போம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், என்ன விலை கொடுத்தாவது இடஒதுக்கீட்டையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாப்போம் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உயர் பதவிகளில் நேரடி நியமனம் போன்ற பாஜகவின் அனைத்து சதிகளையும் முறியடிப்போம் என தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பை ரத்து செய்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை நிலைநாட்டுவோம் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வெளியிட்ட பதிவில், பட்டியலின வகுப்பினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் நலிந்த பிரிவினருக்காக காங்கிரஸ் கட்சி நடத்தி வரும் சமூக நீதிக்கான போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது என்றும், இடஒதுக்கீட்டை பறிக்கும் பாஜகவின் திட்டங்களை காங்கிரஸ் முறியடித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு பணிகளில் நேரடியாக அதிகாரிகளை நியமிக்கும் அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், இந்தியா கூட்டணி கட்சிகள் கொடுத்த கடும் அழுத்தத்தினால் மத்திய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமன முறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நேரடி நியமன முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீடு முறையை ரத்து செய்வதற்கு பல்வேறு வடிவங்களில் மத்திய அரசு முயற்சிப்பதால் நாம் தொடர்ந்து கவனமாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இடஒதுக்கீட்டின் தன்னிச்சையான 50% என்ற உச்சவரம்பு நீக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாக்க நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி வரும் 24ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக அறிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களின் சார்பில் மதுரை செக்கானூரணி பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளின் நிர்வாகத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிடமிருந்து பறித்து உள்நோக்கத்தோடு பள்ளிக்கல்வித்துறைக்கு மாற்ற அரசு முயற்சிப்பதாக அதிமுக
திமுக விமர்சித்துள்ளது. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளின் நிர்வாகத்தை மாற்ற முயற்சிக்கும் நடவடிக்கைகளை அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. AI கேமரா தொழில்நுட்ப உதவியுடன் ரயில் விபத்துகளை தவிர்க்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ரயில்வே வாரிய தலைவர் ஜெயவர்ம சின்ஹா தெரிவித்திருக்கிறார். ரயில் விபத்துகள் அண்மை காலமாக அதிகரித்து வரும் நிலையில் அது குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் பிரக்யாராஜில் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே வாரிய தலைவர் AI தொழில்நுட்ப கேமராக்கள் விபத்துகளை தடுக்க உதவும் என தெரிவித்தார். ரயில் ஓட்டுநர்கள் அருகேயும் ரயில் நிலையங்களிலும் இந்த கேமராக்களை பொருத்துவதால் அசாதாரண சூழல்கள் ஏற்படும் போது அதை தெரிந்து கொண்டு உடனுக்குடன் முடிவுகளை எடுத்து விபத்துகளை தவிர்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிர மாநிலம் அகமத் நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகி ஒருவர் சாலையை சீரமைக்க கோரி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. சஞ்சய் நங்ரே என்னும் அவர் தங்கள் பகுதியில் மழை காரணமாக சாலையில் பள்ளம் ஏற்பட்டு தண்ணீர் தேங்கி இருப்பதாகவும் உடனடியாக இதனை சரி செய்ய வேண்டும் என்றும் நிர்வாகத்திடம் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி சஞ்சய் நங்ரே நடுரோட்டில் பள்ளத்தில் தேங்கிய தண்ணீரில் அமர்ந்தார். தொடர்ந்து கோப்பையால் சேற்று நீரை உடலில் ஊற்றி குளிக்க ஆரம்பித்தார். சிபிஐ கட்சி நிர்வாகியின் நூதன போராட்டத்தை அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டு இருக்க சஞ்சயுடன் சென்ற 2 நபர்கள் அவர் மீது சேற்று நீரை வாரி இறைத்தனர். இறுதியில் அவர் மீது பாலை ஊற்றியும் சுத்தப்படுத்தினர். சிபிஐ நிர்வாகியின் இந்த நூதன போராட்டம் தொடர்பான காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. டெல்லி நகரில் பல்வேறு வணிக வளாகங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள சாணக்கிய மால், ஆம்பியன்ஸ் மால், DLF சினி போலீஸ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது. காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்களுடன் மிரட்டல் விடப்பட்ட இடங்களுக்கு விரைந்தனர். அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் வதந்தி என்பது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்தவர்களை தேடி வருகின்றனர். அண்மை காலமாக மின்னஞ்சல், செல்போன் மூலமாக அடையாளம் தெரியாத நபர்கள் மிரட்டல் விடுக்கும் சம்பவம் அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 3 அரசியல் கட்சி தலைவர்களின் வீடுகளுக்கு அளிக்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், அச்சுறுத்தல் உள்ள முக்கிய பிரமுகர்களின் வீடுகளுக்கு துப்பாக்கி ஏந்திய 5 காவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தெலங்கானா ஆளுநர் பதவியிலிருந்து விலகிய தமிழிசை சவுந்தரராஜன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோரின் வீட்டிற்கு அளிக்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள காவல்துறையினர், அண்மையில் நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அச்சுறுத்தல் இல்லாத அரசியல் கட்சி தலைவர்களின் பட்டியலை சேகரித்து அவர்களின் வீடுகளுக்கு அளிக்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பை திரும்பப் பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளனர். மீண்டும் அவர்கள் காவல்துறை பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுக்கும் பட்சத்தில் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். பாஜக தலைமையில் மாமன் மச்சான் கூட்டணி அமைக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். விஜயுடன் கூட்டணி குறித்த கேள்விக்கு அவரும் மாமன் மச்சான் தான் என்றும் பதிலளித்தார். அவங்க மாத்தி பங்காளின்றாங்க. நாங்க 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம். இந்த பங்காளி இருக்கணும், இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். நாங்கள் சொல்றோம், நாங்களும் 3வது பங்காளி தாங்க. நாங்களும் இங்கே தானே மாமன் மச்சான் தான் நாங்களும். அதனால் இந்த 2 பங்காளி வேண்டாம், நாங்கள் உள்ள புது பங்காளியாக வர்றோங்கிறோம். அது தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்து 11% ஓட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18% ஓட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால் பங்காளி என்று சொல்வதை விட எங்கள் கூட்டணி மாமன் மச்சான் கூட்டணி. இது பங்காளிகள் வேண்டாம், நாங்கள் மாமன் மச்சான் கூட்டணி. எல்லோரும் இணைந்து அக்கா தங்கைகள் மாமன் மச்சானாக இருந்து தமிழகத்தை வளப்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. ஆனா எல்லாரும் மாமன் மச்சான் தான். இல்லைன்னா அவங்களுக்கு டவுட் இருக்கு. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை படத்தை மாட்டி ஆட்டை பலியிட்ட விவகாரத்தில் 3 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் அண்ணாமலையின் புகைப்படத்தை ஆட்டின் கழுத்தில் மாட்டி பலியிடப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்.
இது தொடர்பான விசாரணையில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்த விவகாரம் தொடர்பாக பாரத், ஆசை தம்பி, ராமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆடு பலியிடப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடந்ததா என்பதை விசாரிக்க காவேரிப்பட்டினம் காவல் ஆய்வாளரை அறிவுறுத்தியிருப்பதாகவும் கூறப்பட்டது. வழக்கில் புலன் விசாரணை நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிமன்றம் வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவருக்கு இருக்கை அமைப்பது என பிரதமர் மோடி, மலேசிய பிரதமர் இடையிலான சந்திப்பின் போது முடிவு செய்யப்பட்டது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். பாதுகாப்பு, தொழில், செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு நல்குவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்தியா மலேசியா இடையிலான கலாச்சார இணைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்த அவர்கள் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவருக்கு இருக்கை அமைப்பது என்றும், டுன்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் ஆயுர்வேதத்திற்கு இருக்கை ஒதுக்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர். டெபாசிட்டுகள் குறைந்து கடன் வழங்குவது அதிகரிக்கும் சூழலை கவனத்துடன் கண்காணிக்குமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. வங்கிகளில் பொதுமக்கள் செய்யும் டெபாசிட்டுகள் தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் வழங்கப்படும் கடன்கள் மட்டும் அதிகரித்து வருகின்றன. கடந்த ஜூலை 26ஆம் தேதி நிலவரப்படி வங்கிகளில் செய்யப்பட்ட டெபாசிட்டுகளின் மதிப்பு ஓராண்டுக்கு முன்பு இருந்ததை விட 13.7 விழுக்காடு குறைந்திருந்தது. ஆனால் வழங்கப்படும் கடன்கள் 10.6 விழுக்காடாக அதிகரித்திருந்தது. இந்நிலையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ், இளம் இந்தியர்கள் பல்வேறு விதமான முதலீட்டு சந்தைகளில் தங்கள் பணத்தை பெருக்கி வருகின்றனர் என்றும் அதில் தவறு ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார். அதே நேரம் டெபாசிட்டுகள் குறைந்து கடன் வழங்குவது அதிகரிப்பதால் எதிர்காலத்தில் பண சுழற்சி நடைமுறை பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது என்றும், எனவே தற்போதே அந்த பிரச்சனையை கவனமாக கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வங்கிகளை அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்வது அதிகரித்துள்ளதால் வங்கிகளில் செய்யப்படும் முதலீடுகள் குறைந்து வரும் போக்கு கடந்த சில ஆண்டுகளாக நிலவி வருகிறது. இதனால் வங்கித்துறை பெரும் சிக்கலை எதிர்கொண்டு வருவதாக பேசப்பட்ட நிலையில் ரிசர்வ் வங்கி ஆளுநரின் அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்படும் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் குறித்து திரைப்பட இயக்குநர் நெல்சனின் மனைவியிடம் விசாரிக்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 24 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் சம்போ செந்திலின் கூட்டாளியான வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் தலைமறைவாக இருந்து வரும் நிலையில் அவரது செல்போன் எண் தொடர்புகளை வைத்து யார் யாரிடம் பேசியுள்ளார் என விசாரணை நடைபெறுகிறது. இதன் மூலம் மொட்டை கிருஷ்ணனுடன் பிரபல திரைப்பட இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷா பேசியதால் அவரிடமும் காவல்துறை விசாரணை நடத்தினர். அதில் மொட்டை கிருஷ்ணன் தனது நண்பர் எனவும் வழக்கு ஒன்றுக்காக பேசியதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதனிடையே வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸை சென்னை காவல்துறை பிறப்பித்துள்ளது. வெளிநாடுகளில் பதுங்கியிருந்தால் காவல்துறையினரிடம் சிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மொட்டை கிருஷ்ணன் குடும்பத்துடன் தாய்லாந்து தப்பிச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பக்தர்கள் கனகசபை மீது தரிசனம் செய்வதை தடுக்கக்கூடாது என தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன விழாவின் போது கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்க கோரி சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொது தீட்சிதர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்த தடையும் இல்லை எனவும் 6 கால பூஜை நேரத்தில் மட்டும் பக்தர்கள் கனகசபையில் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அறநிலையத்துறை தரப்பில் கனகசபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்த அரசாணையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும், விழா காலங்களில் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. தீட்சிதர்கள் தரப்பின் பதில் மனுவை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் 6 கால பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீது தரிசனம் செய்வதை தடுக்கக்கூடாது என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆக்கிரமிப்பு அகற்றத்தை கண்டித்து வியாபாரிகள் கொட்டும் மழையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் கிரிவல வீதியில்
ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளதாக கூறி அவற்றை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதன்படி தள்ளுவண்டிகள், தரைக்கடைகள் மற்றும் வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. அங்கு வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையால் தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி வியாபாரிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பழனி பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்காக கூடிய ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் கொட்டும் மழையில் குடைபிடித்தும் நனைந்தவாறும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். காஞ்சிபுரத்தில் மஞ்சள் நீர் கால்வாயை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் கனமழை பெய்தால் நகருக்குள் வெள்ள அபாயம் ஏற்படும் சூழல் உருவாகியிருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் நகரில் உள்ள ஒக்கப்பிறந்தான் குளத்தில் சாயப்பட்டறை கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன. அந்த குளத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மஞ்சள் நீர் கால்வாய் வழியாக நத்தப்பேட்டை ஏரியை சென்றடைகிறது. அதனுடன் டன் கணக்கிலான பிளாஸ்டிக் கழிவுகளும் வெளியேறுகின்றன. இதனை தவிர்க்க அப்பகுதியில் உள்ள மஞ்சள் நீர் கால்வாயை சீரமைக்கும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. 40 கோடி ரூபாய் செலவில் 6 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மஞ்சள் நீர் கால்வாயை மூடு கால்வாயாக மாற்றி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. 21 அடி அகலம் கொண்ட கால்வாயில் பணிகள் நடைபெற்று வருவதால் கடைக்காலுக்கு தோண்டப்படும் மண்ணை அங்கேயே கொட்டுவதால் 3 அடி அகலம் மட்டுமே கழிவுநீர் செல்லும் வகையில் உள்ளது. இதனால் கனமழையின் போது கால்வாயில் செல்லும் நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்கிறது. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் செல்லாத வகையில் கால்வாயை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி உறுதியளித்துள்ளார். திருச்சியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பும் தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சியில் அரசு பேருந்துக்கு நிகராக தனியார் பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. நாள்தோறும் 200க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளில் பல்லாயிரக்கணக்கானோர் பயணம் செல்கின்றனர். இந்நிலையில் பல தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் இதனால் சாலையில் செல்லும் பிற வாகன ஓட்டிகள் அச்சமடைவதாகவும் புகார் எழுந்துள்ளது. செல்போன் பேசியபடியும் புகைப்பிடித்தபடியும் பேருந்துகளை இயக்குவது, போட்டி போட்டுக்கொண்டு பேருந்தை ஓட்டுவது என சில ஓட்டுநர்கள் சாலை விதிகளை மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. இது தொடர்பாக வட்டார போக்குவரத்து அலுவலர்களை கேட்டபோது தனியார் பேருந்துகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் புகாரின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். முதியவருக்கு சிகிச்சை அளிக்க அலட்சியம் காட்டியதாக கூறி வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு நாகை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அபராதம் விதித்தது. பாபுஜி எனும் முதியவர் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு இதய சிகிச்சைக்காக சென்றபோது முன்பு மேற்கொண்ட பரிசோதனைகளின் அறிக்கைகளை எடுத்துச் சென்றதாகவும் ஆனால் மீண்டும் பரிசோதனை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் மனுவில் தெரிவித்தார். பணம் செலுத்தி அனைத்து பரிசோதனைகளையும் முடித்த பிறகு மருத்துவர் இல்லை என கூறி தான் அலைக்கழிக்கப்பட்டதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுதாரர் முறையிட்டார். இதனை விசாரித்த நீதிமன்றம் மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டிப்பதாக கூறி முதியவருக்கு 1,20,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டது. தேர்வு வாரியம் மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் பாஜக திமுக உறவு குறித்து பல்வேறு அரசியல் ஊகங்கள் பரவினாலும் மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மட்டுமே பாஜக முன்னெடுத்து வருவதாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். தொகுதியின் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திமுக பாஜக இந்த உறவு மத்திய அமைச்சர் அந்த விழாவுக்கு வந்தது அதை ஒட்டி எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. நான் அந்த கதைகளுக்குள்ளெல்லாம் போக வரல. நாங்கள் எப்போதுமே ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அவர்கள் பிரச்சனை இருக்கிறதோ அதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக எங்கள் பணிகளை எப்போதும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இதுல நீங்க வேற விஷயத்தெல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா அது உங்களோட கற்பனை. தஞ்சையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் ஆர்ப்பாட்டத்தில் ஒலிபெருக்கியை பயன்படுத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டுக்கோட்டை அருகே உள்ள பாப்பாநாடு பகுதியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தவிருந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒலிபெருக்கியை பயன்படுத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். இதனால் வாயில் துணியை கட்டிக்கொண்டு அக்கட்சியினர் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கோவை விமான நிலையத்தில் பயணி ஒருவரிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாங்காக்கிலிருந்து சிங்கப்பூர் வழியே கோவைக்கு வரும் விமானத்தில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக விமான நிலைய உளவு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட விமான பயணிகளிடம் அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதில் சந்தேகத்திற்கிடமாக நடந்து கொண்ட நபர் ஒருவரின் கைப்பையை அதிகாரிகள் சோதித்தபோது அதில் 2 கிலோ அளவில் போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. அதன் மதிப்பு 1 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படும் நிலையில் பிடிபட்ட நபரிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் அருகே வீட்டுமனை பட்டா கேட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். மாநகராட்சியின் 40வது வார்டுக்குட்பட்ட யூசிபியா நகர் பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசித்து வருகின்றனர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வசிக்கும் அவர்கள் கூலி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு அவர்கள் போராடி வருகின்றனர். இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் தற்போது வரை எடுக்கவில்லை என கிராம மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இலவச மனை பட்டா கேட்டு தொடர்ச்சியாக ஒரு 2 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற போராட்டத்துக்கு நானுமே 4 முறை இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாலும் நடத்தி இருக்கிறோம். அதே மாதிரி திண்டுக்கல் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி நடத்துகிறோம். இடமெல்லாம் இருக்குது, ஆனால் அதை கொடுப்பதில் தாமதம் என்பது தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியை வங்கதேசத்திலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ICC மாற்றியுள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் வருகிற அக்டோபர் மாதத்தில் வங்கதேசத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் வங்கதேசத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழல் காரணமாக இந்த போட்டியை இடம் மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதன்படி தற்போது அது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் T20 உலகக்கோப்பையை நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்திற்கு ICC நன்றி தெரிவித்துள்ளது. அதேபோல் T20 உலகக்கோப்பையை நடத்த முன்வந்த ஐக்கிய அரபு அமீரக கிரிக்கெட் வாரியத்துக்கும் ICC நன்றி தெரிவித்துள்ளது. திமுக MP கனிமொழியை அவதூறாக பேசியதாக அதிமுக பிரமுகர் சுரேஷ் குப்தா கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாநகராட்சியில் நிலவும் சுகாதார சீர்கேட்டை கண்டித்து மரக்கடை எம்ஜிஆர் திடலில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காந்தி மார்க்கெட் பகுதியின் அதிமுக செயலாளர் சுரேஷ் குப்தா பங்கேற்று பேசினார். அப்போது கனிமொழி குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சுரேஷ் குப்தா மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ரயில்வே தண்டவாளத்தை லாரி கடக்க முயன்றபோது அதிலிருந்த வைக்கோல் கட்டுகள் உயரழுத்த மின்கம்பி மீது மோதி அருந்ததால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. அதிக அளவு வைக்கோல் கட்டுகளோடு லாரி ஒன்று கும்பகோணத்திலிருந்து மணப்பாறை நோக்கி சென்றபோது சுந்தரபெருமாள் கோயில் ரயில்வே கேட்டில் இந்த விபத்து நேரிட்டது. உயரழுத்த மின்கம்பி மீது வைக்கோல் மோதிய வேகத்தில் மின்சாரம் தடைப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதே சமயம் அந்த பாதையில் ரயில்களை இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டதன் காரணமாக தஞ்சை கும்பகோணம் இடையே 2 மார்க்கங்களிலும் 4 ரயில் சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். இரவு நேரத்தில் கடும் சிரமத்திற்கு மத்தியில் மின்கம்பியை இணைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். சுமார் 2.5 மணி நேரத்திற்கு பிறகு நிலைமை சரி செய்யப்பட்டதை அடுத்து ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது. இதனிடையே சம்பந்தப்பட்ட லாரியை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மலை கிராமத்திற்கு செல்லும் பாதையில் கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் அரசநத்தம், கலசப்பாடி பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய மக்கள் அவதியடைந்தனர். வாச்சாத்தியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கிராமங்கள் அமைந்துள்ள நிலையில் மலைப்பகுதியில் பெய்த மழையால் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இதன் காரணமாக JCB இயந்திரத்தை வரவழைத்த மக்கள் அதன் மூலம் ஆற்றை கடந்தனர். சிலர் JCB இயந்திரத்தில் தங்கள் இருசக்கர வாகனங்களை வைத்துக் கொண்டு மறுகரைக்கு சென்றனர். ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருவதாக கூறும் அரசநத்தம் பகுதி கிராம மக்கள் ஆற்றை கடக்க பாலம் அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூரில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திருப்பூர் மாநகரில் வீரபாண்டி, காந்தி நகர், அங்கேரிபாளையம், பாளையக்காடு, நல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பொழிந்தது.
இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக பழவஞ்சிப்பாளையம், குறவர் காலனி பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. அந்த பகுதி முழுவதும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக தங்களுக்கு தற்காலிக மாற்று இடம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மலை கிராமத்திற்கு செல்லும் பாதையில் கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் அரசநத்தம், கலசப்பாடி பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய மக்கள் அவதியடைந்தனர். வாச்சாத்தியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கிராமங்கள் அமைந்துள்ள சூழலில் மலைப்பகுதியில் பெய்த மழையால் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இதன் காரணமாக ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்த மக்கள் அதன் மூலம் ஆற்றை கடந்தனர். சிலர் ஜேசிபி இயந்திரத்தில் தங்கள் இருசக்கர வாகனங்களை வைத்துக் கொண்டு மறுகரைக்கு சென்றனர். ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருவதாக கூறும் அரசநத்தம் பகுதி கிராம மக்கள் ஆற்றை கடக்க பாலம் அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். நியூட்ரினோ திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி காலாவதியாகிவிட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேனி பொட்டிப்புறத்தில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்க தடை கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுநல மனுவினை தாக்கல் செய்தார். இதில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்க தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். மேலும் இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நியூட்ரினோ திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி காலாவதியாகிவிட்டதாகவும் இந்த திட்டத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிராக தனியார் தொண்டு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளதால் பதில் மனு தாக்கல் செய்ய கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என கோரப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. அந்நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் லியோனிங் மாகாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் செவ்வாய்க்கிழமை வரை பலத்த மழை பொழிந்தது. இதனால் ஜியான்சங் கவுண்டி உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சாலைகளே தெரியாத அளவுக்கு மழைநீர் சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. ஆறுகளிலும் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். திரும்பும் திசையெங்கும் வெள்ள நீர் காட்சியளிப்பதன் காரணமாக லியோனிங் மாகாணத்தில் உள்ள நகரங்கள் முடங்கி போயுள்ளன. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டிருக்கும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தேனியில் பெய்து வரும் கனமழை காரணமாக வறண்டு கிடந்த யானை கஜம் அருவியில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 3 மாதங்களாக அருவிக்கு போதிய நீர்வரத்து இல்லாததால் வறண்டு காணப்பட்டது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான உப்புத்துறை, உருட்டிமேடு உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தற்போது அருவிக்கு தண்ணீர் வரத் தொடங்கியுள்ளது. கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 10வது நாளாக நீடிக்கிறது. இதனிடையே தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, புதுப்பட்டி, வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மானாவாரி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இயக்கப்படும் அரசு பேருந்தில் மேற்கூரை சேதமானதால் அரசு பேருந்துக்குள் பயணி ஒருவர் குடைபிடித்து நின்ற காட்சி வெளியாகியுள்ளது. 1 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்த நிலையில் பெரியகுளம் பணிமனையில் நின்ற பேருந்தில் ஏறிய பயணிகள் இருக்கைகள் அனைத்திலும் மழைநீர் கொட்டியதால் அதிர்ச்சி அடைந்தனர். ஆண்டிப்பட்டி, குள்ளபுரம், வாடிப்பட்டி செல்லும் பயணிகள் பேருந்துக்குள் மழைநீர் கொட்டியதால் தவித்தனர். சிலர் பேருந்துக்குள் குடைபிடித்தபடி நின்றனர். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோரும் மழையில் நனைவதாக பேருந்து பயணிகள் வேதனை தெரிவித்தனர்.
தேவையின்றி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படும் நபருக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிடலாமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படும் உத்தரவுகளை ரத்து செய்ய கோரும் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கலாமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து அரசு பதிலளிக்குமாறு அறிவுறுத்தியிருந்தனர். அதன்படி அரசு தரப்பில் ஆஜரான அசன் முகமது ஜின்னா தேவையின்றி குண்டர் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என டிஜிபிக்கு தான் கடிதம் எழுதியதாகவும் தற்போது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கு பதிலாக மாற்று வழிகள் குறித்து ஆராய வேண்டும் என தலைமை குற்றவியல் வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் பொதுமக்கள் அச்சமின்றி காவல் நிலையத்தை அணுகும் சூழலை உருவாக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் கள்ளச்சாராய விற்பனை, கடத்தல் மற்றும் குற்றச்செயல்களை தடுப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மிட்டல், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி மற்றும் ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர் மற்றும் தனிப்பிரிவு காவலர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாதவாறு தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என ஐஜி அஸ்ரா கார்க் அறிவுறுத்தினார்.